இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உங்களை வாழ்த்துகிறேன். இதிலிருந்து காலத்தின் 2வது நாள் தியானம். இதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தூய்மையாக்கும் கிறிஸ்து அல்லது சுகமாக்கும் கிறிஸ்து அல்லது மனதுருகும் கிறிஸ்து. 3 தலைப்புக்கு கொடுக்கலாம். தூய்மையாக்கும் கிறிஸ்து, சுகமாக்கும் கிறிஸ்து, மனதுருகும் கிறிஸ்து. மார்க்கு 1 அதிகாரம் 39 முதல் 45 வரை அடங்கியுள்ள பகுதிகள் இதற்கு ஆதாரமான வசனங்களாக தெரிந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மார்க்கு 1 அதிகாரம் 39 41 வரை வாசிக்கும்போது, கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெபாலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ண கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமாக என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அல்லேலூயா! சுத்தமாக்குற ஆண்டவர், சுகமாக்குற ஆண்டவர். அதற்கு அடிப்படை அவர் நம் மீது கொண்ட மனதுருக்கம். வியாதியஸ்தனை சுத்தமாக்கிட்டு சுகமாக்கிட்டு. கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் அழுக்காக இருந்தோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம தொடர்ந்துக்கு யோசிப்பாங்க. இல்லை, முகத்தில் சளி ஓடிட்டு இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்ப்பதுக்கே யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியாக இருந்தவனை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டுன்னு சொல்லுது. அவனை தொட்டு, குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். அவன் சொன்ன மாத்திரத்திலே அவன் சுகமானான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே அவன் சுகமானான். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறாரு, இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமான நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஏனென்று சொன்னால், குஷ்டரோகியாக இருக்கிறவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். ஸோ அவர்கள் மீண்டும் உள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியன் சர்டிஃபிகேட் தர வேண்டும். அதனால தான் போய் சொன்னார், நீ போய் என்ன செய்ய, ஆசாரியன் முதல்ல போய் உன்னை காண்பி அப்படின்னு அவர் சொல்லுகிறார். 2வதாக ஆண்டவரே இயேசு இஸ்ரேல் மக்கள் மீது மனதுருகினார். இஸ்ரேல் மக்கள் மீது மனதுருகினார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 10 அதிகாரம் 16 சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 10:15-16. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா! அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் இவங்க நெருக்கத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன அப்படின்னா, அம்மோன் புத்திரர் யூதா மேலும் பெனியாமின் மேலும் எப்பிராயீம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டாங்க. இந்த சூழ்நிலை இவங்க அந்நிய தேவர்களை சேவிக்கிறாங்க. அதனால் ஆண்டவருக்கு அவங்க மேலே கோபம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை உங்களை நான் காப்பாற்ற முடியாதுப்பா. நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க, உங்களை என்னால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு சில தெய்வங்களை தெரிஞ்சிருச்சிங்கல்ல, அவன்கிட்ட போய் முறையிடு, அவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணு, அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்திலே உங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் இவங்க தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய அவங்க முற்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஆண்டவருடைய உள்ளம் அப்படியே உருகிறது. மனதுருகினார்னு வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே,
அன்பு சகோதரியே, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கலாம், வேறு வணக்கத்துக்கு போயிருக்கலாம், வேறு வழிமுறைகளை பின்பற்றலாம். அதன் நிமித்தமாக பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகள் குடும்பத்தில், அதிலிருந்து மீண்டு வருவோமா வர முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வணங்கின வேறு அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு மீண்டும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முற்பட்டார்களோ, அதே போல் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகி உங்கள் மேல் இருக்கின்ற இந்த குறைகளை நீக்குவார், சாபங்களை நீக்குவார், பாவங்களை நீக்குவார், வியாதிகளை நீக்கி போடுவார். ஏனென்று சொன்னால் அவர் மனதுருகத்தின் ஆண்டவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்கள் அன்புக்கு அளவே இல்லை, அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அதனால் யார் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமடைந்து வெளியே போயிட்டீங்களோ, இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்கள் ஆண்டவரை தேடி வருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகுவார், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும்போது, யோவகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகள் இஸ்ரவேலை ஒடுக்கினான். பயங்கரமாக ஒடுக்குறான். எவ்வளவு ஒடுக்க முடியுமோ, எவ்வளோ நெருக்க முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுக்குறான். ஸோ ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும், அவர்களை இன்றும் தமது முகத்தை விட்டு தள்ளாமலும், அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், எப்படியாவது ஜனங்களை ஒடுக்கிடணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணி நினைக்கிறானுங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி, அந்த வாக்குத்தத்தத்தினாலே, அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இவர்களை ஆண்டவர் என்ன செய்யலை, அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கல, முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார், அவர்கள் படுகின்ற உபத்திரவங்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட உபத்திரங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உபத்திரவங்களை நினைத்து உங்கள் மேலே மனதுருகி உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வதாக, தொய்ந்து போன மக்களை கண்டு மனதுருகின ஆண்டவர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை வாசிக்கும்போது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசலை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஏனென்று சொன்னால் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. எனவே அவர்களை வழிகாட்டுவதற்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகி கரிசனை உள்ள ஆண்டவரை, நாம் மனதுருகிற கரிசனை உள்ள ஆண்டவரை காண்கிறோம். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வியாதிகள், வெளியே சொல்ல முடியாத வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள். என்றைக்கு இந்த வியாதி எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இயக்க பெருமூச்சு விடுக்கிற ஜனங்கள், உங்கள் மேலே ஆண்டவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார்.
அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள், அற்புத சுகத்தை காண்பீர்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்களை வாசிக்கும்போது, இரு குருடர்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி வேண்டும்போது அவர்கள் மேலே மனதுருகி அவர்களுக்கு சுகம் கொடுக்கின்ற சம்பவத்தை நாம் காண முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம் வாசிக்கும்போது, ஒரு விதவை பெண் தனக்கு ஒரே மகன் மரித்து போகிறான். அவளுடைய அந்த வேதனையை காண்கிற ஆண்டவர் அவளை அழாதே என்று சொல்லி அவளை தேற்றி அவள் மேலே மனதுருகி மரித்து போன அவள் மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டது அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை சில காரியங்கள் மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். அவ்வளோதான், செத்து போச்சு, கையை விட்டு போச்சு, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், துடித்து கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் வேதனைகளை பார்க்கிறார். அவர் உங்கள் மேல் மனதிருக்கும் ஆண்டவர், உங்களை தூய்மையாக்கும் ஆண்டவர், உங்களை சுகமாக்கும் ஆண்டவர். அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அநேக காரியங்களை நாம் சிந்தித்தோம். இஸ்ரவேல் மக்கள் மீது மனதுருகின ஆண்டவர், குஷ்டரோகி மீது மனதுருகின ஆண்டவர், மேய்ப்பனில்லாத ஆடுகளை பொறுக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகின ஆண்டவர், குருடர்களுக்கு மனதுருகின ஆண்டவர், ஒரு ஏழை விதவை தாய்க்கு மனதுருகின ஆண்டவர், அவரை சுகப்படுத்தின ஆண்டவர், அவருடைய கவலைகளை மாற்றின ஆண்டவர், கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய சமூகத்திலே மன்றாடுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, வியாதிகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே கழுவி உங்களை சுத்தமாக்க, சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கிருபையில் ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுகமாக்குகிற ஆண்டவர், சுத்தமாக்குகிற ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர் எங்களோடு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நன்றி சொல்லுகிற ஆண்டவர், யார் யார் எந்த சூழ்நிலையிலிருந்து நோக்கி பார்க்கிறார்களோ கர்த்தர் நீர் அறிவீர். அவருடைய சூழ்நிலையை மாற்றி போடுங்க, அவர்களை தொடுங்க. ஆண்டவரே, குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின ஆண்டவர், இவர்களையும் தொட்டு சுகமாக்குங்க. இந்த வேதனைகளை மாற்றி போடுங்க, நெருக்கங்களை மாற்றுங்க, வியாகுலங்களை மாற்றுங்க, வேதனைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, அற்புத சுகம் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே இவர்களுக்காக ரத்தம் செஞ்சிருதே, அந்த ரத்தத்தினாலே கழுவி நீர் சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். இனி ஒரு சாபமும் இராது. எஸ் லார்ட், எல்லா சாபங்களையும் நீர் இவருடைய வாழ்க்கையில் முறித்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம். சகல துதிகன மையம் நமக்கு செலுத்துகிறோம். வீட்டிலிருந்து இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா.